அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இப்போ அரை மூடி தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளியை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா குறன்னு வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். தயிரை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போது அரிசியை கழுவி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டேன். 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சரி தண்ணியாக வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சட்டி காய வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ரம்பலை 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை நல்லா இதோட ஆட் பண்ணிக்காச்சு. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், என்ன சேர்க்க போகிறோன்னா ஜாதிக்காய், ஜாப்பத்திரி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 4 போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கறியிலே அதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ அது கூட 3 பச்சை மிளகாய், புதினா மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ வாங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1.5 எலுமிச்சம்பழம் அதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அவிச்சு வச்சுருந்த கறியை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அதோட நல்லா கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க, கொதிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு இப்போ ஒரு கரண்டி எடுத்து இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசியை இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி தம் போட்டுக்கோங்க. தம் போட்டாச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு.